ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 3.5 தேர்ட் சம் சாமி 8 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3/2 இன்ட்டு என் மைனஸ் 8 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு மைனஸ் 3/2 என் ஈக்குவல் டு 63. இதனுடைய தீர்வை வந்து கேட்குறாங்க. தீர்க்கன்னு சொல்லிட்டாங்க செல்லம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுக்கடுக்காக இருந்தால் பெருக்கிக்கணும். ஏன்னா இங்கே பையில் வேறு இருக்குது. 3/2 என்னன்னு சொல்லுவோம், 1/2 சொல்லுவோம். இதே நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கப்பா. ரெண்டுத்துலேயும் ஃபஸ்ட்டு ப்ளஸோ மைனஸ் வச்சு ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்காங்க 8. வெளியெடுத்தால் எக்ஸின் அடுக்கு 3/2 என் மைனஸ் எக்ஸின் அடுக்கு மைனஸ் 3/2 என் ஈக்குவல் டு 63. ஓகே, இந்த பெருக்கலாக இருக்கிற ரேட்டு சமக்குறிக்கு அந்த பக்கம் போனால் வகுத்தலாம் மாறும். இதே நான் எப்படி இருக்குன்னா கியூப் வடிவில் எழுதுகிறேன். கியூப் வடிவனாவது 1/2 என் த ஹோல் கியூப் மைனஸ் இதை நம்ம தலைகீழாக போட்டுக்கலாமா? அடுக்கு மைனஸில் இருந்தால் 1/ன்னு போடணும். 1/, இங்கே எக்ஸின் அடுக்கு 1/2 என் the whole cube equal to 63/8. இப்போ இதை கியூப் வடிவில் எழுதலாமா வேணாமான்னு மட்டும் பாருங்களா. இதை கியூப் வடிவில் எழுதணும். எப்படி கியூப் வடிவில் எழுதலான்னு பாருங்கள். இது 63 எப்படி எழுதலாம்? 8 மைனஸ் 1/8ன்னு எழுதலாமான்னு பாருங்கள். இந்த மதிப்பை 8 8 64, 64ல் 1 போனால் 63/8 வந்துருச்சா? அப்போது ஏன் இது கியூப் வடிவில் எழுத சொன்னால் 2 கியூப் தான் நமக்கு 8ன்னு வரும். அதனால் இப்படி எழுத சொன்ன சாமி. எக்ஸின் அடுக்கு 1/2 த ஹோல் கியூப் மைனஸ் அதனுடைய தலைகீழி எக்ஸின் அடுக்கு 1/2 த ஹோல் கியூப். 1 எத்தனை முறை போயிட்டு பிறகுனாலும் அதே தான் கிடைக்க போகுது. அதனால தான் 1 கியூப் போட்டுக்கணும். இப்போ பாருங்க சாமி, கியூபு இது கியூபு. அப்போ இதை கியூப் வடிவத்தில் எழுதுங்க. 2 கியூப் மைனஸ் 1/2 கியூப். சில புரியுத தங்கம்? 2 கியூப்னு எழுதலாம். 1/, இது என்ன எழுதலாம்? 2 கியூப்னு எழுதலாம். இது கியூப் வடிவம், இது கியூப் வடிவத்தில் இருக்கா? So 1/x power 1/n the whole cube minus 1/x power 1/2n the whole cube. This implies இப்போ சாமி இதுவும் கியூபு இதனுடைய தலைகீழியாக இது இருக்குது. கரெக்டாக இருக்கா? இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் இங்கே இருக்குது. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் இங்கே இருக்குது. ஓகே, this implies x power 1/n the whole cube equal to இது கியூப் மைனஸ் இது கியூப் equal to இது கியூப் மைனஸ் இது கியூப். இதை கூட எப்படி எழுதலாம் பாருங்கள். இந்த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 1 எத்தனை முறை போட்டு போயிருந்தாலும் அதே தான் வரும். இப்போது இதுக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், 2 கியூப் நான் போடுறேன். ஸோ இது கியூப் ரூட் எடுத்தோம்னா கியூப் ரூட்டுன்னு ஆகிடும். கியூப் ரூட்டுன்னு ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ கியூபு ஈக்குவலாக இருக்குது. இங்கே இருக்கிறது எக்ஸ் பவர் 1/2n ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. எனக்கு எக்ஸினுடைய மதிப்பு தான் தேவை. அப்போ இந்த 2n வகுத்தில் இருக்குது, கேன்சல் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? பெருக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் 1/2 பவர் என்ன 2 என்னால் நான் என்ன பண்ணுறேன், பவர் பண்ணுறேன். ஓகே செல்லம். அப்போ இது என்ன பண்ணோம்? 2 பவர் n பண்ணும். தங்க புரியுதா? 2 பவர் n கேன்சல் ஆகும் சாமி. இது வகுத்தில் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணணும்? பெருக்கணும். அடுக்கடுக்காக இருந்தால் பெருக்கணும். ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு அடுக்கடுக்காக இருந்தால் பெருக்கணும். 2 ஸ்கொயர் த ஹோல் பவர் n. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. 4 அடுக்கு n. ஓகே செல்லம். ஸோ தீர்வு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அடுக்கு n. இதை நீங்கள் எடுத்து போட்டாலும் அதே தான் வரப்போகுது. ஓகே, தேங்க்யூம்மா.